Awakening, 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 awakening. All of you watching us on television, a large number of people, these people are not sleeping, they're just they get dazed. They need miracle of mind. Mind needs to sparkle. This is something that you must understand. Everybody, no matter what kind, everybody has a certain moments of sparkle in their mind. Their genius fires once in a way. Once in a way sparkle, I want you to understand, it even happens to other creatures. Even a donkey has bright moments. But that's not good enough for a human being. A human being can sparkle at will. For this, you need to keep your intelligence in a dynamic mode. What does the dynamic mode mean? Why does intelligence sleep? Or why is it awake? It's like this. Right now, if you have to get up and walk here, you will walk effortlessly. But if we make this place pitch dark, then you will see you will become super alert. Everything is alert because you don't know where your next step is. Suddenly, you are at a heightened level of alertness. Well, that's the way you should be every moment of your life. Is it not stressful? It is not. If you are well aligned within yourself, no amount of internal activity or psychological activity is ever stressful. Physically we may get exhausted, that's a different matter. But stressfulness happens because not well aligned. Any machine which is not well aligned will create too much friction. Because of friction, it will collapse very soon, its lifespan comes down significantly. This you know. A well-aligned machine and well-lubricated machine goes on with so much ease. One who is not aligned or not lubricated suffers. Tamil. Languages, please. இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்லி என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது உருவாக்கிய மிராக்கிள் ஆஃப் மைண்ட், மனதின் அதிசயம் என்கிற செயலி 15 மணி நேரங்களுக்குள்ளாக 10 லட்சம் பேர்களால் தரவிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு மகத்தான சாதனையாக கருதப்படுகின்றது. ஆனாலும் என்னுடைய இலக்கு 300 கோடி பேர்கள் அதனை தரவிறக்கம் செய்ய வேண்டும் என்பதாகும். இது தமிழ்ல இருக்குதுன்னு சொல்லுங்க. தமிழிலும் இந்த செயலி இருக்கிறது. மனதின் அதிசயம் அப்படிங்கிற செயலியை தமிழ்லையும் நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் என்பது உங்களுக்கு ஏதோ தொல்லை தருவதாக, தடையாக, மனநோயை ஏற்படுத்துவதாக நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் நினைச்சால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த செல்லிடப்பேசி உங்களுடைய மனநோய்க்கு ஒரு தீர்வாக கூட மாற முடியும். எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ப அதனுடைய தன்மை மாறும். தொலைத்தொடர்பு சாதனம் ஒரு சிக்கலுக்கான தீர்வின் சாதனமாக மாறப்போகிறது. இதை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இங்கே நேரே வந்திருந்தாலும் சரி, மனநோய்க்கான ஒரு தடுப்பு முறையாக அதை பயன்படுத்துங்கள். அதை குணமாக்குவது மருத்துவர்கள் கையில் இருக்கலாம், ஆனால் வராமல் தடுக்க உங்களால் முடியும். எந்த தலைமுறைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நமக்கு இருக்கிறது. உட்கார்ந்த இடத்திலிருந்து கொண்டு உலகத்தோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. நாம் விரும்பும் விதமாக இதனை கையாள வேண்டும். மகாசிவராத்திரி என்றால் என்ன என்று ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு வருஷத்தில் 13 சிவராத்திரிகள் உண்டு. அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரி. எல்லா சிவராத்திரிகளிலுமே ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கென்று சில சாதனைகள் ஆன்மீக பயிற்சியில் இருக்கும். ஈஷாவிலும் அது ரொம்ப முக்கியமானது தான். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மிகவும் சக்திமிக்க சிவராத்திரியாக இருப்பதால் இது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. கோள்களுடைய நிலை, நிலவு, சூரியன் ஆகியவற்றினுடைய கோணங்கள் போன்றவையெல்லாம் ஒரு சாய்கோண சுழற்சியில் இருப்பதனால் ஒரு உந்து விசை ஏற்படுது. அதுவும் இங்கே வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில்
ஒரு கருணை களஞ்சியமாக இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை இதுதான் என்னை ஈர்த்து கொண்டு வந்தது. இது இந்த பகுதியில் தியானலிங்கம் மற்றும் ஆதியோகி முன்னிலையில் மிகச்சரியாக 11 கோண சாய்மானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இயல்பாகவே உங்கள் சக்தி நிலை மேல் நோக்கி செல்ல இயற்கை உதவுகிறது. இயற்கை நமக்கு உதவுகிற போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு மாதத்துக்கு முன்னால் பார்த்திருப்பீர்கள், பல பேர் பட்டங்களை பறக்க விட்டு கொண்டிருந்தார்கள். நானும் நம்முடைய பெங்களூருக்கு அருகே இருக்கிற சிக்பலாப்பூரில் நம்முடைய சந்நிதிக்கு சென்றிருந்தேன். அங்கே நான் பட்டத்தை பறக்க விட்டேன். பட்டம்னா என்ன? அது ஒரு காகிதம். காற்று கொஞ்சம் உதவினால் அந்த காகிதம் உங்கள் விருப்பத்திற்கேற்ப பறக்கிறது. ஏனென்றால் இயற்கையினுடைய உதவி இருக்கிறது. அதே போல மேல் நோக்கி நீங்கள் வளர்வதற்கு, உள்நிலையில் வளர்வதற்கு இயற்கை இங்கே உதவியாக இருக்கிறது. எனவே இது வெறுமனே விழித்திருக்கும் இரவாக இல்லாமல் விழிப்புணர்வு மிக்க உயிராக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அவர்களுக்குள்ளே அவர்கள் மேதமை பளிச்சிடக்கூடிய நேரம்னு சிலது இருக்கும். மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் என்று. எல்லா உயிரினங்களுக்குமே உண்டு. கழுதைக்கு கூட சில வெளிச்சமான நேரங்கள் அந்த மனசுக்குள்ள மூளைக்குள்ள வரும். ஆனால் மனிதன் விரும்புகிற போதெல்லாம் அதை இயக்கக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும். அறிவு எப்போதும் ஒரு செயல்தன்மையில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப இருட்டில் இருக்கிறீர்கள் என்றால் நடந்து போகிற போது உங்களுக்கு அதிக விழிப்புணர்வோடு இருப்பீர்கள். விழுந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கையோடு இருப்பீர்கள். அதே விழிப்புணர்வு எல்லா நேரத்திலேயும் இருக்கும் என்று சொன்னால் அது உங்களை எப்பொழுதுமே ஒரு விழித்த அறிவு நிலையிலேயே வைத்திருக்கும். இதனால் அழுத்தம் ஏற்படுமா என்றெல்லாம் சில பேர் நினைக்கலாம். அது ஒரு அழுத்தமும் கிடையாது. உள்நிலையில் ஒரு சமநிலை, சீர்கோண நிலை இருக்கும் என்று சொன்னால் எதுவுமே அழுத்தம் தராது. வேண்டுமானால் உடல் அளவிலே கொஞ்சம் களைப்பு இருக்கலாமே தவிர இதில் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. எங்கே உள்ளே சமநிலை இல்லையோ அந்த எந்திரத்தில் ஒரு